ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நாரவாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே விஷு ஹாப்பி பொங்கல் அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு பொங்கல்ன்றதுனால ஸோ 2 அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரோட வேட்டையன் படத்தோட பிக்கை ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி பிக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம அந்த இதுதான் ஒன்று வந்து பார்த்தோன்னா அவர் அந்த டீசர் மாதிரி விட்டுருந்தாருல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இந்த கன் இப்படி சொல்லுவார்ல, ஸோ அதை வந்து பார்த்தோன்னா மேலே தூக்கி பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்டில் விட்டுருக்காங்க. அதுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் நம்ம அந்த காலா லுக்கில் இருக்கும் பார்த்தீங்களா. காலாவில் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ரஞ்சித்தோட படம்னா ஆஃப் ஷேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி வந்து பெயிண்டிங்லே, ஸோ நார்மல் பிக்கில் ஸோ பெயிண்டிங்லேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பிக் விட்ருவோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒருத்தனை துரத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்கும் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு மொத்தமாக 3 இமேஜ் கொலேஜ் பண்ண மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சா எஜுகேஷனை பற்றின படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஞானவேல் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்பீம் தரமான படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சார் கூட இணையறாரு அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கூட சமீபத்தில் கூட புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வீட்டில் தான் இருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபேன் செலிப்ரேஷனுக்கு ஒரு பிக்கு விடுவோம் அப்படின்றதுனால இந்த பிக்கு விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா பொங்கல் அப்படின்னா பொங்கல் வந்துருக்கு. ஸோ தலைவரோட படம் ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்ட்டு பார்த்தா ஸோ இந்த படம் நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே தலைவர் விட்டோன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா தளபதி தான் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நேற்று வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காங்க, பொங்கலுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து பார்த்தோன்னா கல்பாத்தி எஸ் அகோரம் அர்ச்சனா மேடம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஓகே ஆமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஒரு பிக் அப்படின்னாக்கா, இவர் பிரசாந்த் பிளஸ் வந்து பார்த்தோன்னா பிரபுதேவா இன்னொரு 4 பேர் வந்து பார்த்தோன்னா சோல்ஜர்ஸா நிக்கிற மாதிரி கன் வச்சு நிக்கிற மாதிரி அந்த புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டுட்டு கன் மாதிரி வச்சு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வெங்கட் பிரபு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா பசில் இந்த மூவி வந்து பார்த்தோன்னா வருது அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா ஒரு பசில் மூலயமா தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கன்வே பண்ண டேரக்டர் வெங்கட் பிரபு அப்படின்றது அந்த பசில் அது பண்ண. ஸோ இதுல இருந்து என்னன்னாக்கா ஃபேன்ஸ் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. என்ன ஒருவேளை வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மூவியா, ஒருவேளை வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு டெக்னாலஜி மூவி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு அப்படிப்பட்ட மூவியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதில் கேஸ்டே வந்து பார்த்தோன்னா அப்படி போயிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க பிரசாந்த் சார் ஆகட்டும், பிரபுதேவா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ல வந்து பார்த்தோன்னா லைலா, ஸ்னேகா, அது மட்டும் இல்லாம மோகன் சார் 80s வந்து பார்த்தோன்னா பட்டையை கிளப்புனவர் அவர்லாம் கூட நடிச்சிருக்காரு இந்த படத்துல அவர் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டா வந்து பார்த்தோன்னா ஜெயராம் சாரும் வந்து பார்த்தோன்னா இதுல இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா இது ஆகட்டும் ஓவரால் கேஸ்ட். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர், ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி செகண்ட் லுக்கும் சரி இங்க 2 விஜய் இருக்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல், இன்னொருத்தர் வந்து பார்த்தா இந்த கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூச்சர்ல இருந்து வந்தவரா இல்ல பாஸ்ட்ல இருந்து வந்தவரா. ஏன்னா டைட்டிலே வந்து பார்த்தா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அது ஏன்னா இப்போ வெங்கட் பிரபு மூவினாலே சம்திங் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ அதே தான். ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா எந்த படத்துக்கும் ஃபிலிம் பைன்னு போட மாட்டார். ஸோ அது வந்து பார்த்தோன்னா அவர் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா டயட்டு, ட்ரிப்பு, ஸோ வந்து பார்த்தோன்னா கேமு, ரீயூனியனு அந்த மாதிரி ஒரு இதுவாக டயட் அந்த மாதிரி போட்டிருப்பார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டிருக்காங்க. ஸோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ணுறாரு. ஆனால் எதுவும் பாதகம் வராமல் பார்த்துக்கிட்டா ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு. இன்னொருத்தருக்கு விடாமுயற்சி, ஒரு முயற்சி எடுக்காமல் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அது ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் ஏதாவது விட்டால் ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான், மற்றபடி நம்ம வேற எதுவும் கேட்கறதும் இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க தலை ஃபேன்ஸு. ஏன்னா ரொம்ப வருஷமா அப்டேட் இல்லாமல் இருக்காங்க. மற்றவங்க அப்டேட் வருது சந்தோஷப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களும் சந்தோஷப்படணும்ல. கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா புண்ணியமாக போகும் சார்.